மீன ராசி, இந்த ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா முதல்ல ஓடி போய் நின்று அந்த ஆபத்திலிருந்து அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணவானா நீங்க இருப்பீங்க. எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்க. இப்படிப்பட்ட மீன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலமான விஷயம் என்ன, பலவீனமான விஷயம் என்ன, எப்படி செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசியில் இருக்கிற பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. கண்டிப்பாக முருகனோட பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாகும். குரு பகவானின் நல்லாசியோட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை கண்டிப்பாக பெறுவீங்க. அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. மீனராசிக்காரங்களை ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்தாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. அதுலேயும் புதுமையான அறிவார்ந்த விஷயங்கள் உங்களுக்குலாம் அல்வா சாப்பிட்றது போல இருக்கும். மற்றவங்க முடியாது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வேலையை ரொம்ப சுலபமாக செய்வீங்க. உங்ககிட்ட அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றியை நிலைநாட்டக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை, மனப்பக்குவம் நிறைஞ்சவங்க, கலையார்வம் அதிகமாக இருக்கும். இந்த இலக்கியம் இசையில் இந்த மீனராசிக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கலை இலக்கியத்தில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களை கேட்டு பாருங்கள், பெரும்பாலும் மீனராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதே போல் தான் சொந்த காலம் நிற்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். குடும்ப பொறுப்புகளை தலையில் வச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக ஓடோடி உழைக்கக்கூடியவங்க, குடும்பத்தின் சுமையை சுமக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் மீனராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. இந்த மீனராசியில் பிறந்தா அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கிரக பாதிப்பும் ஏற்படுறதில்ல. ஏன்னா இது ஒரு அதிர்ஷ்டமான ராசி. கற்பனை உலகில் கொஞ்சம் அதிகமாக மிதந்துட்டு இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் காசு இருக்கும் பொழுது அதை கரெக்டாக பயன்படுத்துவீங்க. எது தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. தேவையில்லாத விஷயத்தை தவிர்க்க பார்ப்பீங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் திருமணம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அதே சமயம் தம்பதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரவுமே வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய உங்கள் குணம் மன நிம்மதியை ஏற்படுத்தும். அதே போல் வாழ்க்கை துணையால் உங்களோட வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பும் மீனராசிக்கு உண்டு. இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்கு பொதுவாக இருக்கக்கூடியதுங்க. எல்லோருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இந்த மீனராசி அப்படிங்கும்போது இந்த விஷயம் எல்லாம் நடப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறு இருக்குது. அதனால தான். அதே போல் நீங்கள் பாருங்கள், ரகசியத்தை பெரும்பாலும் வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனக்குள்ளே மறைச்சி வச்சுப்பீங்க. சமயத்துக்கு ஏற்றபடி குணத்தை மாற்றிப்பீங்க. எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட பழகுறீங்களோ அதே அளவுக்கு அவங்கள விட்டு விலகிடுவீங்க. அதே போல் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை சிறப்பாக செய்வீங்க. ஆனால் மற்றவங்களை நம்பி பெரிய காரியத்தில் நீங்கள் இறங்கவும் மாட்டீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் இறங்கியிருந்தாலும் பாருங்கள், சில சமயம் உங்களோட காலை அவங்க வாரி விட்டுருப்பாங்க. வீணான விவாதங்களில் நீங்களே கொஞ்சம் தலையை கொடுத்து சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்குது. விளையாட்டுத்தனமாக ஏதாவது செஞ்சு நிறைய இடத்துல பாருங்கள் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. ஏன்னா பேச்சாற்றல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீனராசிக்காரங்க இந்த பேச்சில் கவனமாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள், தேவையில்லாமல் மற்ற விஷயத்தில் மூக்க நுழைச்சி பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் பேச்சாற்றலால் எல்லா வகையிலுமே உயர்வு இருக்குது. ஆனால் எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசுங்க. எல்லாமே நல்லதாக நீங்கள் மாற்ற முடியும். மீனராசியில் இருக்கிற பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான அமைப்பெலாம் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல மீனராசியில் இருக்கிற பூரட்டாதி 4ஆம் பாதம். யோசித்து செயல்படணும். நீங்கள் யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசி மீனராசி. மீனராசியில் சனி பகவானும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறாங்க ஒரே இடத்துல.
இந்த 2 கிரகமும் ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்களேன், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் வேக வேகமாக செயல்பட நினைச்சாலும் மறுபக்கம் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்கிறது போல சூழல் இருக்கும். இந்த நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு பகவான் 8, 10, 12 இந்த இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். மறைமுக தொல்லை உங்களை விட்டு விலகும். குரு பகவானால் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தைரியமாக செயல்படுங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வேலை தேடி வந்தவங்களுக்குமே எதிர்பார்த்த வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் இருந்த செலவு கட்டுக்குள்ளே வரும். பெரிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் குரு பகவானோட பார்வை உண்டாகிறதுனால பிரச்சனை தீரும். எடுத்த வேலையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டாக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் நடைபெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். வரவு அதிகரிக்கும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. பெண்களுக்குமே குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு நிம்மதியான நிலை வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கமாலமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. பகவதியம்மனை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கும். உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. இது வரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் இப்போ ராசிக்குள்ளே, அதாவது ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களுக்குள்ளே பாருங்கள், மந்தமான நிலை வர நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாக செயல்பட முடியாது. பணியிடத்தில் கடினமான சூழலை உணர்வீங்க. அப்படி இருந்தாலும் ராசிநாதனோட பார்வை சாதகமாக இருக்குது. சனி பகவானோட பார்வை தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துது. ராசிநாதன் சாதகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக தான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால உடல் ஆரோக்கியத்திலையுமே நல்ல ஒரு உயர்வு ஐஸ்வர்யம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குது. மாதத்தோட பிற்பகுதியில் புதனும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால வெளியூர் பயணம் அதிகரிக்கும். அதன் வழியே ஆதாயம் இருக்குது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது. பெண்களுக்கு உடல்நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி நல்ல ஒரு உயர்வு, மனநிலை சீராக மாறும். கணவரோட ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட நெருக்கடி விலகும். அப்படி இருந்தாலும் மனதில் ஏதாவது சங்கடம் இருக்கிறது போலவே தோன்றும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் மட்டும் கவனம் செலுத்தினா நல்லது. ஜென்ம சனிக்காலம் இது அப்படிங்கிறதுனால அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க. கவனமாக யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி மாணவர்கள் படிக்கிறது நல்லதாக இருக்கும். நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். நீங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நெருக்கடி ஏற்பட்டு விலகக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். பொறுமையாக நிதானமாக கையாளணும். சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனை தீர சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். அப்படி சனி பகவான் வழிபாடு செய்யும்போது நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இது ரொம்பவுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ரேவதி நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் உண்டாகியிருக்கு. ஏப்ரல் 6 வரைக்கும் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை உண்டாகுது. இதனால் பாருங்கள், இது வரைக்கும் ஏற்பட்ட தேவையில்லாத செலவு குறையும். மனசில் இருந்த குழப்பம் விலகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது. ஆனால் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி முன்னேற்றம் இல்லை அப்படின்னு இருந்த நிலை இப்போ மாறும். இந்த ஜீவனஸ்தானத்துக்கு குரு பார்வை வரும் பொழுது வியாபாரம் நல்ல ஒரு லாபத்தை தரும். புதிய முயற்சிகளும் சாதகமாக மாறும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக மாறும். சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஞான மோட்சக்காரகன் கேதுவால் உடல்நிலை சீராக இருக்கும். எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். வம்பு வழக்குகளும் சாதகமாக மாறும். எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் உங்களை பெருசாக பாதிக்காது. சனி பகவானோட பார்வை மட்டும் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். மற்றபடி குரு பகவான் புதனோட சஞ்சாரம் இதெல்லாம் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும். எதுவுமே உடல்நிலையில் நல்ல ஒரு உயிர் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். அதனால் பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. வாழ்க்கை துணையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால உங்கள் மனசு பாருங்கள் தெளிவாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. உறவினர் மத்தியில் செல்வாக்கோட வாழக்கூடிய அமைப்பு வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. ஏன்னா ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அதனால் பெரும்பாலும் மீனராசிக்கு 3 நட்சத்திரக்காரங்களை பார்க்கும் பொழுதுமே அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. கவனம், பொறுமை, நிதானம் இது இருந்தால் ரொம்பவுமே சிறப்பான உயர்வு பெறலாம்.
எச்சரிக்கையாக செயல்படுங்க. கோபத்தை தவிர்த்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.